காருக்கு தேவையான A to Z இன்னர் பார்ட்ஸா இருக்கட்டும், அவுட்டர் பார்ட்ஸா இருக்கட்டும், A to Z எல்லா ஆக்சசரிஸும் வச்சிருக்காங்க. பேசிக்கா பண்ற ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், அது இல்லாம அதுக்கு தேவையான ஸ்பீக்கர், சப்வூஃபர், டோர் டேம்பிங் ஷீட்ஸ், சன்ஃபிளேம், ஃப்ளோர் மேட், சீட் கவர்ஸ், பம்பர், கேரியர், ஃபுட் ஸ்டெப், சைட் ஸ்டெப், ஸோ A to Z மேக்ஸிமம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா 3500 வந்துருக்கு. 4GB RAM, 64GB இன்புல்ட். ஹை பட்ஜெட்ல வேணுன்றவங்களுக்கு சாம்சங் வச்சிருக்கோம், மோக்கோ வச்சிருக்கோம். ஸோ எல்லா பிராண்ட்ஸும் அவைலபிள் இருக்கு. 360 என்ன அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் நிறைய டவுட்ஸ் இருக்கும். காம்பரட்னா என்ன, கோஎக்ஸ் எல்லாம் என்ன யூசேஜ் என்ன ஏதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் மாடல்ஸ் ஹைப்பர் சோனிக் பிராண்ட்ல வரும். ஓகேங்க. இந்த பக்கம் சப் வந்துரும், உங்களுக்கு இந்த பக்கம் வந்து ஆம்ப் வந்துரும். பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குங்களா? ஆனா இதான டோர் டேம்பிங் ஷீட்னு சொல்லுவாங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டோம், அதுக்கான ஹெவியான காம்பனன்ட் ஸ்பீக்கர், கோஆக்சியல் ஸ்பீக்கர் எல்லாமே போட்டோம், பயங்கரமான சப் போட்டோம். எஃப்ல இருக்க நாய்ஸ் வந்து வெளியில போகுது மாதிரி அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இது சவுண்ட் ப்ரூஃபா யூஸ் பண்ணிக்கலாம், நாய்ஸ் கண்ட்ரோலா யூஸ் பண்ணிக்கலாம். 32மே வந்து காருக்குள்ள போட்டு ஃபிட் பண்ணி போட்டோஸ் எடுத்தது. எதுவுமே எடிட்டிங் பண்ணியோ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியோ இருக்காது. ஹாலோஜன் பல்ப் போட்டு கொடுப்பாங்க. அது வந்து 50 to 60 வாட்ஸ் தான் போட்டு கொடுப்பாங்க. நீங்க அந்த ஹாலோஜன்லயே பவர் பண்ணாலும் அந்த பிரைட்னஸ் கிடைக்காது. அதுக்காக இப்ப மார்க்கெட் லான்ச் ஆயிருக்கிறதா LED லைட்ஸ் சொல்லி. இது பாத்தீங்கன்னா மினிமம் வந்து நம்மள்ட்ட 150 வாட்ஸ் இருக்கு. 3500 ரேஞ்சில வருவாங்க. காம்போஸ் பாத்தீங்கன்னா சும்மா டம்மி காம்போ வைக்கிறது இல்லைங்க, கஸ்டமர் யூஸ் ஆன காம்போ தான் வச்சிருக்கோம். இந்த காம்போல பாத்தீங்கன்னா பேசிக் காம்போ இது. உங்க வண்டிக்கான ஃப்ரேமு, நார்மல் கேமரா, 4 டோருக்கான ஸ்பீக்கரு பிளஸ் வைப்ரோசோனிக் 464 இருக்கிற சிஸ்டம், இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 9500 10 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள வரும். நம்ம வந்து பெஸ்ட் பிரைஸா 10 லட்சம் ரூபா, 8 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா கொடுத்தா ஒரு காரை பை பண்றோம். ஸோ அதுக்கு உங்க ட்ரீம் காருக்கு நீங்க தான் செலவு பண்ண போறீங்கன்றப்போ நீங்க அதுக்காக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பொறுமையா எல்லாமே பண்ணிட்டு போலாம். எங்களுக்கு டைம் மட்டும் கொடுங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப மாசம் கழிச்சு ஒரு நல்ல வீடியோ பண்ண வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து AK கார்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணி கொடுத்துருந்தோம். செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. இப்போ BR டெக்கார் சொல்லிட்டு இன்னொரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காருக்கு தேவையான A to Z இன்னர் பார்ட்ஸா இருக்கட்டும், அவுட்டர் பார்ட்ஸா இருக்கட்டும், A to Z எல்லா ஆக்சசரிஸும் வச்சிருக்காங்க. ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் லேபர் சார்ஜ் ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ. ஸோ நீங்க என்ன பொருள் வாங்கலாம் அந்த காஸ்ட் மட்டும் தான் கொடுக்க போறாங்க. ஸோ சரியான ஆஃபரா இருக்க போது. ஸோ உள்ள போயிட்டு டீடைல் சொல்றேன், ஒவ்வொன்றா பாரு. ஃபைனலா ஷாப்ல வந்தாச்சு. ஸோ டீடைலா சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கேன். நம்ம ஷாப் பேரு, நம்ம எத்தனை மணிக்கு ஓபன் பண்றோம், க்ளோஸ் பண்றோம் ஷாப்? ஆனா நம்ம ஷாப் பேர் பாத்தீங்கன்னா BR3 டெக்கர்ஸ்ங்க. உக்கரத்துல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங் கூட நம்ம ஷாப் லொகேட் ஆயிருக்கு. உக்கரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் வெளியில வர இடத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்லோப் இருக்கும், அதுல இறங்கினா ஷாப்பை லொகேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கா பண்ற ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், அது இல்லாம அதுக்கு தேவையான ஸ்பீக்கர், சப்வூஃபர், டோர் டேம்பிங் ஷீட்ஸ், சன்ஃபிளேம், ஃப்ளோர் மேட், சீட் கவர்ஸ், பம்பர், கேரியர், ஃபுட் ஸ்டெப், சைட் ஸ்டெப், ஸோ A to Z மேக்ஸிமம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் ஒரே வேலை கவர் பண்ண முடியாது. ஸோ ஒன்னா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ உங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க டெமோக்கு மட்டும் நாங்க ஓனா காட்டுறோம். ஸோ அதுதான் நீங்க நிறைய பொருள் இருக்கு. நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்துட்டே நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, ஆனா இப்ப பேசிக்கான ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ல இருந்து பாத்துக்கலாங்க. ஸோ பேசிக் பாத்தீங்கன்னா 3500 வந்துருக்கு. 4GB RAM, 64GB இன்புல்ட். ஸோ இதுல கொஞ்சம் ஹையர் அப்டேட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து OnePlus இருக்கு, 4500 வரும். ஸோ அதுக்கு மேல அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ரெட்சோனிக் இருக்கு, Xiaomi இருக்கு, G-Sonic இருக்கு. ஸோ அதெல்லாம் பிராண்ட் நிறைய பேர் கேட்டு வருவாங்க. பேக் பஸ்லேயே பாத்தீங்கன்னா 3-4 வேரியன்ட் வச்சிருக்கோம். அது இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்ல டாப் கிளாஸ் பிராண்ட் வேணும், கொஞ்சம் ஹை பட்ஜெட்ல வேணுன்றவங்களுக்கு சாம்சங் வச்சிருக்கோம், மோக்கோ வச்சிருக்கோம். ஸோ எல்லா பிராண்ட்ஸும் அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே என்னன்னா 9 inch ஸ்கிரீனுங்க இது எல்லாமே. ஸோ 9 inchன்றது டிஸ்பிளேல எங்க யூனிட் வச்சிருக்கோம் அப்படின்னா இது ரெண்டுமே 9 inch டிஸ்பிளே ஓடுது. ஸோ உங்க வண்டிக்கு வந்து ஃப்ரேம் மட்டும் கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சிஸ்டம் வேணாலும் போடலாம். 9 inch போடலாம், டைமண்ட் 2K போடலாம், டுவல் நாப் போடலாம், 10.33 inches போடலாம். ஸோ எது வேணாலும் போடலாம். இது 9 inch. நான் 9 inch என்னென்ன பிராண்ட்ஸ் காமிச்சனோ எல்லா பிராண்ட்ஸுமே வந்து டைமண்ட் 2K இருக்கு, 10.33 inchesலயும் இருக்கு. ஸோ ஆனால் இது வந்து மார்க்கெட்ல இருக்க பிராண்ட்ஸே வந்து கொஞ்சம் குவாலிட்டியான பிராண்ட்ஸ்னா இது வந்து ரெட்சோனிக்ல ஹைப்பர் சீரிஸ்னு ஒரு சீரிஸ்ல வருது. 9 inch ஸ்கிரீன் வரும். இதுல ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வராது. TS7 ப்ராசஸர் வரும். 4GB RAM, 64GB இன்புல்ட்டுங்க. ஸோ பேக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்கும். இதான் 9 inch ஃப்ரேம். இதை வந்து நம்ம கஸ்டமருக்காக வித் கேமராவோட 7000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க, பெஸ்ட் பிரைஸ். நம்மள்ட்ட என்ன பொருள் என்ன வாங்கினாலும் என்ன ஃபிட் பண்ணாலுமே ஃபிட்டிங் ஃப்ரீ. இந்த மாசம் அடுத்த மாசம் எண்ட் வரைக்குமே ஃபிட்டிங் ஃப்ரீ. நீங்க ஃபிட்டிங் சார்ஜை பத்தி கவலைப்படவே வேண்டாம். ஃபிட்டிங் ஃப்ரீ தான். தைரியமா வாங்க, நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தரோம். பை பண்ணிட்டு போங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. 9 inch டிஸ்பிளே காட்டிட்டீங்க. ஆமா. இந்த கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து இந்த டைமண்ட் 2K சம்திங் அதெல்லாம் கேக்குறாங்க. ஆமா. அதுல என்ன சொல்லுங்க பாப்போம். ஆனா டைமண்ட் 2Kனா ஒண்ணுமே இல்லைன்னா இந்த டோல் நாப் வருது பாத்தீங்களா, இந்த டோல் நாப் மாடலோட நேம் தான் டைமண்ட் 2K. ஸோ இதுல வந்து நம்மளோட எல்லா பிராண்ட்ஸ்லயுமே இருக்கு.
மோனோ பிளாக் வச்சிருக்கோம் 10.1ல. ஓகே. அதே 10.5ல ஜெம் ஸ்டோன் வச்சிருக்கோம். சரிங்க. சோ 10.1 இந்த 11.5 வந்து சிங்கிள் நாப் கேட்பாங்கல்ல, அதுவும் இதே கேட்டகரியில தான் வரும். நம்மளோட அந்த சிஸ்டமும் அவைலபிள் இருக்கு. ஓகே. இதுல வந்து டைமண்ட்ல X80 சீரிஸ் சொல்லுவாங்க, ஓஜி ஐட்டம் பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம ஐட்டம் இருக்கு. இது இல்லாம நான் பிராண்டட் கேட்பாங்க, எனக்கு எந்த மார்க்கெட் பிராண்ட்ஸ் வேண்டாம், நல்ல தெரிஞ்ச பிராண்டா வேணும், குவாலிட்டியா வேணும்ன்றவங்களுக்கு சாம்சங்லயே வச்சிருக்கோம். இதோட பட்ஜெட்லாம் சாம்சங் பிராண்டட் அப்படின்னு போறப்போ கொஞ்சம் பட்ஜெட் ஹையா தான் வரும். அதுக்கேற்ற ப்ரிப்பேர் ஆகி வந்துக்காங்க. சோ நீங்க இதெல்லாம் போயின்னா ஒரு பேசிக் 7,000 10,000 எல்லாமே பை பண்ணிடலாம். சோ நீங்க பிராண்டட்னு போறப்போ உங்களுக்கு ஒரு அபோவ் 20 மினிமம் 20-25 போனாதான் பிராண்டட் செக்மெண்ட்ல டோல் நாபோட சிஸ்டம் கிடைக்கும். சோ இது இல்லாம 10.33 இன்ச்சஸ்லயும் நம்மளோட ஸ்கிரீன்ஸ் அவைலபிள் இருக்கு. சரிங்க. 10.33 இன்ச்சஸ்லயும் ஸ்கிரீன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பிராண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அதுல வந்து ரெட்சோனிக் பிராண்ட்ல 10.33 இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. சோ அதனால இது நம்ம சேல் பண்ற நம்மள்ட்ட எப்படின்னா ரொம்ப லோ பட்ஜெட் பண்றது இல்லைங்க, ஒரு மீடியம் குவாலிட்டியில ஒரு நல்ல பட்ஜெட். இப்ப என்னால ஒரு 10,000 அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 10,000 எது பெஸ்டா இருக்கும் அதை மட்டும் டிஸ்பிளேக்கே வச்சிருப்போம். கிடைக்கின்றக்க எல்லாத்தையும் வச்சு வைக்க மாட்டோம். சோ எது நல்லா இருக்கும், குவாலிட்டி வைஸ் எது நல்லா இருக்கும், பட்ஜெட் வைஸ் ஓரளவுக்கு இருக்கிறது மட்டும் தான் நம்ம ஷோ பண்றோம். கஸ்டமருக்காக சஜஸ்ட் பண்றோம், கஸ்டமருக்காக தான் சேல் பண்றோம். சோ சிஸ்டம் பத்தி பாத்துட்டோம். ஓகேண்ணா. இப்ப நம்ம கிட்ட வந்து இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா வந்து 2,000 ரூபாயில இருந்து 40,000 வரைக்குமே நம்ம வந்து இந்த சிஸ்டம் எல்லாம் ஒவ்வொரு பிராண்ட்லயும் ஒவ்வொரு வேரியன்ட்லயும் நம்ம வச்சிருக்கோம். சோ உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ, என்ன உங்களுக்கு பட்ஜெட்ல வேணுமோ சொல்லிட்டு நீங்க வந்துருங்க. அது 360 பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆனா 360 என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டம் 4 கேமராஸ் வருங்க, ஃப்ரண்ட்ல பேக்ல 2 மிரர்ல 4 கேமராஸ். என்ன பண்ணணும், நம்ம வண்டி ரன்னிங்ல இருக்கும் போது நம்ம சரௌண்டிங் என்ன இருக்கு எதுக்கு கம்ப்ளீட்டா நம்ம காமிச்சு கொடுத்துரும். அதுக்கு பேர் தான் 360. நிறைய பேருக்கு என்ன கொஸ்டின் இருக்குன்னா, நான் சிஸ்டம் வச்சிருக்கேன், எனக்கு 360 கேமரா மட்டும் ஃபிட் பண்ணுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா உங்க சிஸ்டமே வந்து 360 கேமரா சப்போர்ட் பண்ற மாதிரி இன்புட்டோட வரணும். அந்த சாஃப்ட்வேரோட கொண்டு வந்தா மட்டும்தான் 360 போட முடியும். நம்ம 360 நிறைய பிராண்ட்ஸ் வச்சிருக்கோம். இதெல்லாம் பேசிக்ஸ். ரெட்சோனிக் 4GB RAM 64GB இன்புல்ட் TS7 ப்ராசஸர்ல வருங்க. இது ரேட் பாத்தீங்கன்னா 13,500 வரும். இதுல வந்து பௌஸ்டிக் எடுத்தா 14,500. சோ கொஞ்சம் கீழே வந்து ஓட்டோ பேட்ச் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 16 17 பட்ஜெட்ல போய்க்கலாம். எனக்கு இன்னும் பிரீமியம் நல்ல பட்ஜெட் வேணும் அப்படின்னா நம்மள்ட்ட சாம்சங் இருக்கு, பிளாக் பஸ்டர் வச்சிருக்கோம். சோ 430 இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு அபோவ் 20-25 கிட்ட வரும். இது வேணும்ன்றவங்க பிரைஸ் டிஎம் பண்ண பிரைஸ் கம்ப்ளீட்டா சொல்லிடுறேன். அதுலயே வந்து எனக்கு 360 எல்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷனோட வேணும்ன்றவங்களுக்கு அந்த ஆப்ஷன் வச்சிருக்கோம். சோ இந்த பிளாக் பஸ்டர் இந்த மாடல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே வந்துடும். 4GB RAM 128GB ROMங்க. இது என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் 2 கேமரா இன்புல்டாவே வரும். அந்த கேமரா 2 எது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்ல போத் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். டிராவலர்ஸுக்கு விளாக் பண்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிராண்டட் செக்மெண்ட்ல ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல முடிஞ்சாலும் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். வேணும்ன்றது டிஎம் பண்ணி பிரைஸ் டீடைல் சொல்றேன். சிஸ்டம்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ். சோ நிறைய பேர் வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்க்கணும், நிறைய வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ப்ரோ ஸ்பீக்கர்ஸ் பத்தி சொல்லுங்க. ஆனா ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக் வேரியன்ட் இருந்தே போயிடலாங்க. சரிங்களா? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப லோ பட்ஜெட் பண்றது இல்லைங்க. 1200 ஸ்டார்டிங் பிரைஸ் நம்மள்ட்ட வித் 1 இயர் வாரண்டியோட வந்துருங்க. வித்தவுட் வாரண்டி எதுவும் பண்ணா ரொம்ப லோ பட்ஜெட்டும் பண்றது இல்ல. சோ 1200 கொஞ்சம் அப்டேட் ஆக 1400 1600 1800 நான் பிராண்ட்ஸ் இருக்கு. நான் பிராண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3000 வரைக்கும் நம்மள்ட்ட ஸ்பீக்கர்ஸ் இருக்குங்க. அது நீங்க பிராண்டட் போயிட்டீங்க அப்படின்னா பிராண்டட்ல JBL இருக்கு, ரெயின்போ இருக்கு, சாம்சங் இருக்கு, பைன் இருக்கு. சோ எல்லா வெரைட்டிஸான ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா JBL வந்து காம்பனன்ட் ஸ்பீக்கர். இது வந்து பக்கா ஒரிஜினல். நம்மளோட மெயின் பிளஸ் என்னன்னா நம்ம ஓஜினா ஓஜி கொடுத்துருவோம், மார்க்கெட் பிராண்ட்னா மார்க்கெட் பிராண்ட்னு சொல்லி கொடுத்துருவோம். நான் ஓஜி பாக்ஸ்ல வந்து நம்ம அந்த சம்பவம் எதுவும் பண்றது இல்ல. சரிங்களா? இதுல வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 சோனி காப்பி நிறைய இருக்கும். எதுவுமே பண்றது இல்ல. ஒண்ணு மார்க்கெட் பிராண்டு இல்லன்னா ஓஜி. ஒண்ணு இதை நம்புங்க இல்ல அதை நம்புங்க, பேரை மட்டும் நம்பாதீங்க. ஓஜி. இதுலயே பாத்தீங்கன்னா ஓட்டோ பாட்ஸ்ன்ற கம்பெனில இது வந்து காம்பனன்ட் ஸ்பீக்கருங்க. சோ நிறைய பேருக்கு என்ன ஸ்பீக்கர்ஸ் நிறைய டவுட்ஸ் இருக்கும். காம்பனன்ட்னா என்ன, கோஎக்ஸ் எல்லாம் என்ன யூசேஜ் என்ன ஏதுன்னு சொல்லி. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது 2-வே காம்பனன்ட் ஸ்பீக்கருங்க. காம்பனன்ட் ஸ்பீக்கர் என்ன அப்படின்னா 2 ஸ்பீக்கர் வரும். அது இல்லாம அது கூட வந்து 2 டியூட்டர் வரும், பிளஸ் 2 கிராஸ் ஓவர் வரும். இது வந்து வாய்ஸை கிராஸ் ஓவர் பண்ணி ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா வந்து வாய்ஸை கிளியர் பண்ணி கொடுத்தோம். நீங்க இதே பீஸ் வந்து ஒரு JBLலயோ பைனியர்லயோ அந்த ரேஞ்சில அந்த பிராண்ட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 13,000 to 14,000 வரும். சோ சேம் குவாலிட்டி இருக்கிற பொருள் ஆஃப்டர் மார்க்கெட்ல ஓட்டோ பார்ட்ஸ்ன்ற பிராண்ட்ல பிலோ 5,000 கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஓன் பிராண்டுங்க. இது நம்ம ஓன் பிராண்டுங்க. சோ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் ஓன் பிராண்டா வச்சிருக்கோம். எதுக்குன்னா உங்களோட குவாலிட்டி நல்லா இருக்கு. சோ அதை நம்ம வந்து ஓனா ப்ரமோட் பண்றோம். என்னைக்கு வந்து குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் ஆகுதோ நம்ம வந்து அந்த ரீசன் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். நமக்கு பெஸ்ட் பட்ஜெட்ல குவாலிட்டி ப்ராடக்ட் வேணும். அதுதான் நம்மளோட டார்கெட், மெயின் டார்கெட் அதுதான். அதனால ஓட்டோ பாட்ஸ் எடுத்து காமிக்கிறேன். நல்ல பிராண்ட் மார்க்கெட்ல வந்து ஒரு 7 வருஷமா ஃபீல்ட்ல இருக்காங்க. இதே மாதிரிதான் சாம்சங் ஜாப்பனீஸ் பிராண்டு. சோ உங்களுக்கு இதோட ஆடியோ குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா JBLக்கு ஈக்குவலா இருக்கும்.
ஓ ஜேபிஎல் கிட்ட கிடையாது, ஜேபிஎல் ஈக்குவலா இருக்கும். சரிங்க. எல்லாமே ஓஇ ஸ்பீடா இருக்கும், பயங்கரமா இருக்குங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ரெயின்போல வந்து சப் வித் எல்லாமே சேர்ந்து காம்போஸ் இருக்கு. நான் ஒரு வீடியோ போக போக காமிக்கிறேன். இது ரெயின்போ. ஸோ பிராண்டட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மள ஒரு 10 பிராண்டுக்கு மேல வச்சிருக்கோம். சோ உங்க பட்ஜெட் என்னவோ பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்பீக்கர்லாம் காட்டிங்க. ஸ்பீக்கர்னா அதுக்கு சப் வூஃபர்லாம் வேணும் கண்டிப்பாண்ணா. சோ அந்த சீட்டுக்குள்ள வைக்கிற மாதிரிலாம் எல்லா மாடல்ஸ்லாம் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சப் வூஃபர் பாத்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்கு. ஓல்டு மாடல் எப்படி வந்துச்சுன்னா ஆம்ப் தனியா, வூஃபர் தனியா போட்டிருப்பாங்க, ஆம்பிளிஃபையர் தனியா, சப் அதுக்கேற்ற பேஸ் தனியா போட்டிருப்பாங்க. இப்ப எப்படின்னா கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு உள்ளயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும் உங்களுக்கு பிடிக்கும் டிக்கியில, ஆனா பட்ஜெட்டுக்குள்ள அடங்கிடும். வித் சப் வூஃபர் வித் ஆம்போட வந்துடும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் மாடல்ஸ் ஹைப்பர் சோனிக் பிராண்ட்ல வரும். ஓகேங்க. இந்த பக்கம் சப் வந்துடும், உங்களுக்கு இந்த பக்கம் வந்து ஆம்ப் வந்துடும். இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம், டிக்கில நீங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேல நீங்க சின்ன லக்கேஜ் கூட கேரி பண்ணிக்கலாம், பெருசா எஃபெக்ட் எதுவும் இருக்காது. சரிங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3000-3500 பட்ஜெட்ல வரும். ஸ்டார்டிங் பேஸ் வேரியன்ட் 2800 இருந்து இருக்கு. சப் போடுறது நல்ல குவாலிட்டியா போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் தரேன், வரவங்க ஒயரிங் எல்லாம் பண்ணி வச்சிடறோம். உங்களுக்கு எந்த பட்ஜெட்ல வந்து சப் வருமோ அந்த பட்ஜெட் நாங்க போட்டு ஆன் பண்ணி காமிக்கிறோம். உங்களுக்கு எது ஓகேவோ நீங்க எடுத்துக்கலாம். இது சிலியர் டைப்னு சொல்லுவாங்க, பேஸ் டியூப்னு சொல்லுவாங்க. அதுலயே வந்து அண்டர் சீட் சப், இப்ப சார் கேட்டிருந்த மாதிரி அண்டர் சீட் சப். இதுலயும் பாத்தீங்கன்னா 10 இன்ச் வூஃபர் வரும், பிளஸ் அதோட ஆம்ப் இங்கே வந்துடும். இது வந்து சீட்டுக்கு அதில் போயிடும், உங்களுக்கு எந்த ஸ்பேஸுமே பிடிக்காது. பட் பட்ஜெட் வைஸா கொஞ்சம் அதிகமா வரும். அதுல வந்து இந்த டாடா ஏசி, இந்த டிராவல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கு அந்த வெறும் 2 ஸ்பீக்கர் மட்டும் தான் ஃப்ரண்ட்ல போட முடியும். டாடா ஏசிக்கு ஆகட்டும், தோஸ்க்கு ஆகட்டும், அவங்களுக்கு வந்து 2 ஸ்பீக்கர் பிளஸ் இந்த சப் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு போதுமான எஃபெக்ட் கிடைக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ள வந்துடும். நீங்க டாடா ஏசி வச்சு ஒரு டிராவல்ஸ் மாதிரி ஓட்டுறவங்க அண்டர் சீட் சப் இந்த நல்ல குவாலிட்டியில போனீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரொம்ப ஹை ஆயிரும், உங்களுக்கு இதுக்கான நீட்ஸும் கிடையாது. சோ நீங்க வந்து 2 ஸ்பீக்கர் மட்டும் தான் மாட்ட போறீன்றப்போ இந்த சப் போகல. இதுலயே பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஸ்கிரீன் டைப்ல வந்து 8 இன்ச் இருக்கு, 10 இன்ச் இருக்கு, 12 இன்ச் இருக்கு, 12 இன்ச் JBL OG இருக்கு. ஸோ கீழே ரொம்ப ஹெவியா இருக்கும், அதை உங்களுக்கு தூக்காம காமிக்கிறேன். GTX வேரியன்ட்ல JBL OG சப்பும் இருக்கு. ஸோ சப்பு வேணாலும் சப்பு பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட் காம்போ ஆஃபர் வச்சிருக்கேன், உங்களுக்கு வீடியோ எல்லாம் நான் காமிக்கிறேன், வேணுன்றவங்க அப்படியே வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இது என்னதுண்ணா கொஞ்சம் மேட்டுங்களா? பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குங்களா? ஆனா இதான டோர் டேம்பிங் ஷீட்னு சொல்லுவாங்கன்னா, இது என்ன யூசேஜ்னா எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு தாது மெட்டீரியல் மாதிரி நல்லா வெயிட்டா இருக்கும். ஆமா, ஒரு மாதிரி ஒட்டிட்டு இருக்கு. ஆமா, ஒரு மாதிரி ஒட்டும். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டோம், அதுக்கான ஹெவியான காம்பனன்ட் ஸ்பீக்கர், கோஆக்சியல் ஸ்பீக்கர் எல்லாமே போட்டோம், பயங்கரமான சப்பு போட்டோம், எஃபெக்ட்லாம் பயங்கரமா இருக்கு. பட் எனக்கு ரொம்ப டிராபிக்ல போகும்போது, ரெயின்ல போகும்போது எனக்கு வெளியே இருக்க சவுண்ட் நாய்ஸ் உள்ள வருது. ஓகே, உள்ள இருக்க நாய்ஸ் வந்து வெளியில போகுது மாதிரி அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இது சவுண்ட் ப்ரூஃபா யூஸ் பண்ணிக்கலாம், நாய்ஸ் கண்ட்ரோலா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேம்பிங் ஷீட்னு சொல்லுவாங்க. நிறைய பிராண்ட் வேரியன்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. இப்ப ஷோ பண்றது ரெட் சோனிக்குங்க. இதுல வந்து பெரிய காம்போ ஆஃபர் என்ன போட்டிருக்கோம்னா, உங்களுக்கு 4 டோர் சேர்த்து 8500 ரூபாய்க்கு டேம்பிங் பண்ணி கொடுத்தா 2 லேயர் இருக்கு. ஸோ 2 லேயர்ன்றப்போ டோரோட அவுட் சைடு ஒரு லேயர் வரும், இன்னொரு சைடு ஒரு லேயர், 2 சைடு லேயர் போட்டு கொடுத்தவங்க கம்ப்ளீட்டா உங்க டோர் வந்து செம்ம ஹெவி குவாலிட்டி மெட்டீரியலா மாறிடும். பிளஸ் வந்து சவுண்ட் ப்ரூஃபிங்க அது சப்போர்ட் பண்ணும். இதுல ரெட் சோனிக் இருக்கு, சான்சோ இருக்கு, ஓட்டோபர்ஸ் எல்லா பிராண்ட்ஸ்ல அவைலபிள் இருக்கு. சிங்கிள் ஷீட்டா வாங்கினா உங்களுக்கு ஒரு பெர் ஷீட் பாத்தீங்கன்னா ஒரு 700 800 பட்ஜெட்ல வரும். இதுதான் ஷீட்டோட சைஸ். உங்களுக்கு 700-800 பட்ஜெட்ல வரும். இதுவே நம்ம வந்து பேக்கேஜா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 4 டோர் சேர்த்து 8500 பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த டோர் டேம்பிங்னா என்ன யூசேஜ், அது எவ்வளவு பட்ஜெட் வருதுன்னு பாத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சீட் கவர்ஸ். நிறைய பேர் வந்து சீட் கவர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ சீட் கவர்ஸோட கேட்லாக் இது 32 மாடல்ஸ் வச்சிருக்கோம். 32மே வந்து காருக்குள்ள போட்டு ஃபிட் பண்ணி போட்டோஸ் எடுத்தது. எதுவுமே எடிட்டிங் பண்ணியோ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியோ இருக்காது. எல்லாமே ரியல் லைவ் போட்டோஸ். நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, இந்த இதெல்லாம் பாருங்க. எல்லாமே காருக்குள்ள ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த போட்டோஸ். ஸோ அதுலதான் ஒரிஜினல் லுக் கிடைக்கும். அதனால அதே இடத்துல நம்ம கேட்டலாகா போட்டு வச்சிருக்கோம். இதுல ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 இருக்குங்க. இது வந்து கேரளின்னு சொல்லுவாங்க, பேசிக் மெட்டீரியல். அதுக்கு அடுத்த பட்ஜெட் போக 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 உங்களுக்கு வந்து ஃபெனோ இருக்கு. நிறைய பேர் நாப்பா கேட்டு வருவீங்க, நாப்பா இருக்கு. அதுலயே வந்து ரோஜர் இருக்கு. ரோஜரா பாத்தீங்கன்னா இப்ப நியூவா அரைவ் ஆனது, கொஞ்சம் நல்ல பிரீமியம் டிசைனோட லுக்கிங்கோட இருக்கு. சரிங்களா? அதுலயே வந்து கொஞ்சம் பிரீமியம் வேணும்ன்றவங்க நம்ம வந்து வாண்டன் லெதருக்கு போய்க்கலாம். நல்ல குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். இன்னும் எனக்கு ஹை பிரீமியம் பெஸ்ட் குவாலிட்டியா வேணும்ன்றவங்க ஆன்டிக் லெதருக்கு போய்க்கலாங்க. இது வந்து பிரீமியம் ஃபீல் கொடுக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ சீட் கவர்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சன்ஃபிலிமோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து உள்ள இருக்கிறத மறைக்கிறதுக்காகவோ இல்ல வெளியில இருந்து பார்த்தா உள்ள தெரியக்கூடாதுன்றதுக்காகவோ ஒற்றை கையில பர்பஸ் அது கிடையாது. மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இதோட பர்பஸ் வந்து கூலிங்காக தான். மெயினா யூவி ரிஜெக்ஷன் தடுக்கிறதுக்காக பிளஸ் கூலிங், இந்த 2க்காக இதை ஒட்டுறோம். இதுல பார்த்தீங்கன்னா 2 பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு.
3M நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சேம் டைம்ல வந்து கார்ட்வேர் பண்ணிட்டு இருக்கோம். கார்ட்வேர் வந்து ஹைடெக் ஃபிலிம்ஸ் ஓஜி தான் பண்ணிட்டு இருக்கோம். 2 இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துறோம். உங்களுக்குள்ள கூலிங் ப்ராப்பரா நிற்கும், பபிள்ஸ் வராது. எந்த ஃபால்ட் வந்தாலும் கையோட கிழிச்சு வீசிட்டு வேற ஃப்ரெஷ்ஷா ஒன்று ஒட்டி கொடுத்துரும். 2 இயர்ஸ் வாரண்டியோட இருக்குங்க. இதுல வந்து நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா சைடு மட்டும் தான் ஒட்டுவீங்க. 4 விண்டோக்கும் பேக்கு மட்டும் ஒட்டுவீங்க. அப்படி வெட்டிட்டு உங்களுக்கு கூலிங் வேணும் அப்படின்னு கேட்டா ஒரு 50% சான்ஸ் இருக்கு. ஏன்னா மேக்ஸ் அண்ட் மேக்ஸ் சன் ஃபிலிம் வந்து எது வழியா உள்ள வரும் அப்படின்னா 2 விண்ட்ஷீல்ட் வழியா தான் வரும். ஸோ அந்த விண்ட்ஷீல்ட கவர் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு கூலிங் வந்து ப்ராப்பரா கிடைக்குமே தவிர மற்றபடி கூலிங் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுன்றது கொஞ்சம் ஹை பட்ஜெட்ல போகும். நீங்க 4 கிளாஸ் சேர்த்து ஒட்டுறதை விட ஃப்ரண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 400-500 அதிகமா தான் இருக்கும். பட் வரும்போது இதையும் பட்ஜெட்ல கால்குலேட் பண்ணிட்டு வாங்க. ஸோ வந்து பெட்டரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒர்க் முடிச்சுட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர் மேட் பாத்துடலாங்க. ஃப்ளோர் மேட்ல வந்து 1 mm திக்னஸ்ல PVC கிளாத் தான் வச்சிருக்கோம். இது வந்து மார்க்கெட்ல பண்ற லோக்கல் பிராண்ட்ஸ். இதை நம்ம பண்றது இல்ல, கொஞ்சம் நல்ல குவாலிட்டி தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பட்ஜெட் 2 ரூபாய்க்கு மேல வரும். எனக்கு இதுலயே வந்து நல்ல ஹை பிரீமியமா வேணும், நல்ல குவாலிட்டியில ஃபர்ஸ்ட் கிளாஸா வேணும்ன்றவங்களுக்கு எலைட் மேட் வச்சிருக்கோம். இது 2 mm திக்னஸ்ல வருங்க, ஹெவி குவாலிட்டியில வரும். நான் ஃப்ளோர் மேட் போட்டேன், சீட் கவர் போட்டேன், டோர் டேம்பிக் பண்ணிட்டேன், இன்னர் தேவையான எல்லாமே பண்ணிட்டேன். பட் எனக்கு ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்காகவே தான் வந்திருக்கிறது வந்து ஆம்பியன்ஸ் லைட். இது போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே கிடைச்சிரும். இது எப்படி வேணும், இது நிறைய மாடல்ஸ்ல வருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 10 LEDs இருக்கு, 14 LED இருக்கு, 18 LED இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேரியன்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்ஜெட் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 8,000 நம்ம வந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க. ஓகே. ஸோ மத்த எல்லாத்துலயும் கொடுக்குற மாதிரி 1,500 ரூபாய்க்கு தரேன், 3,000 ரூபாய்க்கு தரேன்னா 3,500 ரூபாய் கொடுக்க முடியாது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா மினிமம் 10 LEDs வரணும், வித் ரிமோட் கண்ட்ரோல் வரணும், சுவிட்ச் வரணும், மொபைல் ஆப் கண்ட்ரோல் வரணும். இது எல்லாமே வந்தாலும் அதுக்கு தான் ஆம்பியன்ட் லைட். 4 டோரு, டேஷ்போர்டு, சீட்டுக்கு அடியில பிளஸ் டோரோட சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே LEDs வரும். கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி சூப்பரா கிரியேட் பண்ணி கொடுக்கும். வாங்க பெட்டர் பிரைஸ்ல பண்ணி தரேன். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாயில இருந்து இருக்கு. கம்மி காட்டிட்டீங்க. இந்த பின்னாடி லேம்ப் லைட், இன்னர் லைட் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் கம்ப்ளீட்டா பாத்தரலாம். நிறைய பேர் நிறைய கார்ஸுக்கு வந்து கம்பெனி ஷோரூம் எடுக்கும் போது ஹாலோஜன் பல்ப் போட்டு கொடுப்பாங்க. அது வந்து 50 to 60 வாட்ஸ் தான் போட்டு கொடுப்பாங்க. நீங்க அந்த ஹாலோஜன்லயே பவர் பண்ணாலும் அந்த பிரைட்னஸ் கிடைக்காது. அதுக்காக இப்ப மார்க்கெட் லான்ச் ஆயிருக்கிறதா LED லைட்ஸ் சொல்லி. இது பாத்தீங்கன்னா மினிமம் வந்து நம்மள்ட்ட 150 வாட்ஸ் இருக்கு, 3,500 ரேஞ்சில வருவாங்க. நீங்க வந்து ஹாலோஜன்ல இருந்து LED மாத்திரம் மினிமம் 150 வாட்ஸ்க்கு மேல போயிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இது 1 year வாரண்டியோட வரும், வித் ரவுட்டர் வித் ஃபேனோட. நல்லா பிரீமியமாவே இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கும். நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. போடுற கொஞ்சம் நல்லா தான் போட்டுருங்க. இதுல வந்து 160 வாட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3,800 ரூபாய் வரும். அதுலயே 220 வாட்ஸ் இருக்கு. அதுல பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏரோஃப்ளை இருக்கு, சான்சோ இருக்கு, கியர்ஸிங்ல நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் இருக்கு. ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியா தான் வச்சிருக்கோம். இதுல வந்து ட்ரை கலர் ஆப்ஷன் இருக்கு, ஒயிட், வார்ம் ஒயிட், எல்லோ வித் ரிமோட் கண்ட்ரோலோட வந்துடும். 42,000 லூமினஸோட இது பவர் ஆகும். சரிங்களா? இதுல வந்து சிங்கிள் கலர் வார்ம் ஒயிட் வேணும் அப்படின்னா 7,500 ரூபாய் பட்ஜெட்ல வருங்க. 2 year வாரண்டியோட வந்துடும். வார்ம் ஒயிட் 300 வாட்ஸ் 42,000 லூமினஸ்ல வந்துடும். 2 வருஷம் வாரண்டியோட வருங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஹார்ன்ஸ் வச்சிருக்கோம். ஹார்ன் நம்ம வச்சிருக்கோம். ஆமா, ஹார்ன் வந்து அதுவும் தான் ரொம்ப லோ பட்ஜெட், லோ குவாலிட்டி பண்றது இல்ல, ஓரளவுக்கு மீடியம் குவாலிட்டி தான் பண்றோம். இதுல ஒரு 800 to 900 பட்ஜெட்ல வரும். இதுல இன்னும் கொஞ்சம் ஹெவியா வேணும்ன்றவங்களுக்கு ஓட்டோ பார்ட்ஸ் வச்சிருக்கோம். இது இல்லாம சான்சோல இருக்கு, மோக்கோல இருக்கு. ஸோ எல்லா பிராண்ட்ஸும் அவைலபிள் இருக்கு. கஸ்டமருக்கு ஷோ பண்றதுக்காக ரொம்ப லென்த்தா பண்றதுக்காக ஷார்ட்டா காமிக்கிறேன். ஸ்டார்டிங் பிரைஸ் 800 to 900 ஸ்டார்டிங் இருக்கு. ஒரு 2,500 3,000 வரைக்கும் ஹார்ன்ஸ் மட்டுமே வச்சிருக்கோம். எல்லாமே காமிச்சா ரொம்ப லென்த்தா போயிடும். அதுக்கடுத்து இது ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்னு சொல்லுவாங்க. இது வந்து சான்சோ பிராண்ட்ல இருக்கு, ரெட்சோனிக்ல இருக்கு, ஓட்டோ பார்ட்ஸ் எல்லா பிராண்ட்லயுமே அவைலபிள்ஸ் இருக்கு. லுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் லுக்கா இருக்கும், பாக்குறதுக்கே ஜெய்ஜாட்டிக்கா இருக்கு. ஆமா, உங்களுக்கு தூக்கும் போது வெயிட் ஃபீல் ஆகும். வருதுங்களா? நல்ல வெயிட் இருக்கா? நல்ல வெயிட். இதெல்லாம் வந்து ட்ரை கலருங்க. இதெல்லாம் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு மேலதான் பட்ஜெட் வரும். அந்த அளவுக்கு பவர். ஆமா, ஒரு மினிமம் ஒரு 300 to 400 மீட்டர்ஸ் கவரேஜ் கிடைக்கும். நிறைய பேர் 500 மீட்டர் 800 மீட்டர் எல்லாம் கேட்பீங்க. 400 மீட்டருக்கு மேல இந்தியால ஹைவே ரோட கிடையாது. அதுதான் ஃபேக்ட். ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் மேக்ஸ் 300-350 மீட்டர் தான். அதுக்கு மேல ஒண்ணு மேடு வந்துரும், இல்ல இறக்க வரும், இல்லைன்னா பெண்டு வந்துரும். ஸ்ட்ரெயிட் ரோடுன்றது அவ்வளவுதான். நம்ம ஸ்ட்ரெயிட் ரோடு கவர் பண்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்லயே போடுறோம். இது பாத்தீங்கன்னா 400 மீட்டருக்கு மேல கன்ஃபார்மா கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 2 year வாரண்டியோட வரும். சான்ஸ் பிராண்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மத்த பிராண்ட்ஸ் எடுக்கும்போது 1 year வாரண்டி வரும். சான்ஸ் வந்து 2 year வாரண்டியோட வரும். நம்மள்ட்ட காம்போஸ் பாத்தீங்கன்னா சும்மா டம்மி காம்போ வைக்கிறது இல்லைங்க, கஸ்டமர் யூஸ் ஆன காம்போ தான் வச்சிருக்கோம். இந்த காம்போல பாத்தீங்கன்னா பேசிக் காம்போ இது. உங்க வண்டிக்கான ஃப்ரேமு, நார்மல் கேமரா, 4 டோருக்கான ஸ்பீக்கரு,
பிளஸ் வைப்ரோசோனிக் 464 இருக்கிற சிஸ்டம். இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 9500 10 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள வரும். நம்ம வந்து பெஸ்ட் பிரைஸா 7500 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி 7499 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த காம்போ பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பட்ஜெட் வைஸா இருக்க நல்ல ஒரு பெஸ்ட் பிராண்டான காம்போ கொடுத்துட்டு இருக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா 14999 ரூபாய்க்கு 10 பொருள் வரும். உங்க வண்டிக்கான 464 GB இருக்க சிஸ்டம். இந்த சிஸ்டம் மட்டும் மார்க்கெட்ல 9000 ரூபாய்க்கு மேல வரும். அந்த சிஸ்டம் உங்க வண்டிக்கான ஃப்ரேமு, ஒரு நாய்க்குட்டி பொம்மை, பெர்ஃபியூமு, பிளஸ் வந்து டோர் கார்டு, RAC கேபிள் இருக்கு. ஆனா சப்வூஃபர் இதான் சப்வூஃபர் காம்போ. சப் 8000 19 வரைக்கும் வருங்க. எல்லாமே பெஸ்ட் ப்ராடக்ட். எனக்கு இது வேண்டாம், கொஞ்சம் நல்ல பட்ஜெட்ல போறேன்ற ஹை பட்ஜெட் காம்போஸ் வச்சிருக்கோம். இது எடுத்தீங்கன்னா நீட் அண்ட் ஸ்பீட் அப்படின்ற பிராண்ட்ல 6 GB RAM 64 GB இன்புல்ட் பிளஸ் DVR ஃப்ரண்ட் பேக் ரெக்கார்டிங் ஆப்ஷனோட வரும். இது இல்லாம ஆட்டோ பார்ட்ஸ்ல ஃப்ரண்ட்ல காம்பனன்ட் ஸ்பீக்கர், பேக்ல கோஎக்சல் ஸ்பீக்கர், உங்க வண்டிக்கான ஃப்ரேம், அது இல்லாம ஒரு சப் 10 இன்ச் சப். பயங்கரமான காம்போ, வேல்யூவான காம்போ. பட் அதுக்கேற்ற பிரைஸும் உங்களுக்கு இருக்கும். இந்த காம்போட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெளியில வாங்கினா ஒரு 48,000 to 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பெஸ்ட் பிரைஸ்ல 38,000 ரூபாய்க்கு 38,000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே கம்ப்ளீட் பிராண்டுங்க. நீட் ஃபார் ஸ்பீட் பிராண்ட்ல சிஸ்டம், அதுக்கான காம்பனன்ட் ஸ்பீக்கர், பேக்ல கோஎக்சல் ஸ்பீக்கர், ஃப்ரேம் பிளஸ் ஊஃபர் எல்லாமே சேர்ந்து பெஸ்ட் பிரைஸா 38,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். எனக்கு வந்து இவ்வளவு பட்ஜெட் வேண்டாம், கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா வரணும் அப்படின்றவங்களுக்கு சான்சு பிராண்ட்ல வச்சிருக்கோம். சான்சு 25 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். அதே 464 எடுத்தீங்கன்னா 29 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா பிராண்ட் வேணும், எனக்கு தெரிஞ்ச பிராண்ட் வேணும் அப்படின்றவங்களுக்கு பிளாக் பஸ்டர்ல 4 GB 64 GB RAM இருக்க சிஸ்டம். இந்த சிஸ்டமோட ரேட் மட்டும் பாருங்க, உங்களுக்கு தெரியும் 28,000 ரூபாய். ஸோ இந்த சிஸ்டம் அது இல்லாம ரெயின்போ ஸ்பீக்கர் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஃப்ரண்ட்ல வந்து காம்பனன்ட், பேக்ல வந்து கோஎக்சல், பிளாக் பஸ்டோட ரிவர்ஸ் கேமரா பிளஸ் வந்து உங்க வண்டிக்கான ஃப்ரேம், இது எல்லாமே சேர்த்து பெஸ்ட் பிரைஸா 37,000 ரூபாய் கொடுத்துடலாங்க. பயங்கரமான காம்போ, வர்த்தான காம்போ. வாங்கி போடுங்க, உங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எந்த ஃபால்ட்டுமே இல்லாம நல்லா அப்படியே ஸ்மூத்தா ரன் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி தருவேன். வாங்க பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரேன். நான் வண்டிக்கு தேவையான எல்லா இன்னர் பாடிஸ் உள்ள இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டீங்க. இப்ப அவுட்டர் பாடிஸ் எல்லாம் வெளியே இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டிக்கு வந்து அவுட்டர் நமக்கு என்ன மேக்ஸிமம் நீட்ஸ் அப்படின்னா பேக் பம்பர், ஃப்ரண்ட் பம்பர். ஃப்ரண்ட் பம்பர் வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்றதுல, அதனால நம்ம பண்றது இல்ல. ஃப்ரண்ட்ல ஆமா, ஃப்ரண்ட் நம்ம பண்றது இல்ல. பேக் பம்பர் இருக்கு, டாப் கேரியர் இருக்குன்னா 7 சீட்டர் எல்லா வண்டிக்குமே ஃபுட் ஸ்டெப் இருக்கு. நம்மளோட பம்பர் பாத்தீங்கன்னா SSTல தான் வச்சிருக்கோம். நல்ல குவாலிட்டி மெட்டீரியல். பேசிக் பாத்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் டிஃபரெண்டா மாறும். பேசிக் வந்து 2 ரூபாய் ஸ்டார்டிங் இருக்குன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டி மட்டும் தான் வச்சிருக்கோம். ரொம்ப லோ பட்ஜெட் பண்றது இல்ல. அதே மாதிரி நிறைய பேர் வந்து வண்டிக்கு வந்து டாப் கேரியர் கேட்பாங்க. டாப் கேரியர்ல பாத்தீங்கன்னா 3-4 வெரைட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ரூஃப் ராக் கேரியர்னு சொல்லுவாங்க. ஓகே, டாப்ல ஆமா, ஃப்ரண்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிரும். வித் ரூஃப் ராயிலோட வந்துருவாங்க. இதுல வந்து எனக்கு பேசிக் கேரியர் வேணும்ன்றவங்க சும்மா வேற கேரியர் மட்டும் இருக்கும். மேல நம்ம லக்கேஜ் கேரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகும்னா டீபோர்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, ஹெவியா இருக்கு, தூக்கி பாருங்க. ஹெவியா இருக்கு, அது ஈஸியா தூக்கிட்டீங்க. நமக்கு தூக்கி பழக்கம். டீபோர்ட் வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்காங்க இல்லைங்க, டீபோர்ட் வெஹிக்கிள்ஸ் மேக்ஸிமம் வந்து இந்த பேக் பம்பரும் கேரியரும் சைடு ஃபுட் ஸ்டெப் கேட்டு வருவாங்க. நம்ம எல்லாமே 7 சீட்டுக்கு எல்லாத்துக்குமே அவைலபிள் இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா ஈக்கோக்கு வந்து ரெடிமேட் சீட் 2+1 சீட்னு சொல்லுவாங்க. ரெடிமேட் சீட் அதுவும் அவைலபிள் வச்சிருக்கோம். ஸோ ஈக்கோ இருக்கவங்க தைரியமா வரலாம். உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கும். பெஸ்ட் பிரைஸ், லோ பிரைஸ்னு சொல்லவே மாட்டாங்க. பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணிக்கலாம். லோ பட்ஜெட் போனா குவாலிட்டி லோவா தான் இருக்கும். நம்ம எடுக்கிற ஷர்ட்ல இருந்து, பேண்ட்ல இருந்து, யூஸ் பண்ற பைக்ல இருந்து எது எடுத்தாலுமே என்ன பிரைஸ் கொடுக்குறோமோ அந்த பிரைஸ்க்கு ஏற்ற குவாலிட்டி தான் இருக்கும். சேம் அதே கான்செப்ட் தான் அசரி ஸ்பீடுக்குள்ளேயே வரும். இங்கேயும் நீங்க என்ன பட்ஜெட், என்ன காசு கொடுக்கணும் அதுக்கேற்ற குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வந்து 3000 ரூபாய் குவாலிட்டி பொருள் வேணும்னு கேட்டா கிடைக்காது. 100க்கு 100% சான்ஸே கிடையாது. ஸோ கொஞ்சம் பட்ஜெட் ஹை பண்ண உங்களுக்கு குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைக்கும். வாங்க, பெஸ்ட் பட்ஜெட் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் வச்சிருக்கேன். பெஸ்டா பண்ணி தரேன் உங்களுக்கு. சூப்பர். காரோட இன்னர் பார்ட்ஸ், அவுட்டர் பார்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ உங்க காருக்கு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ரோ, கடைசியா நம்ம கடை பேரு, எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்றோம் அதெல்லாம் சொல்லுவீங்க? ஆனா ஷாப் பாத்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock ஓப்பன் ஆகுங்க. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் 10 to நைட் 8:30 வரைக்கும் ஷாப் இருக்கும். சண்டே கூட 10 o'clock ஓப்பன் ஆகும். 2 o'clock ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். நீங்க அந்த டைம் வந்தீங்கன்னா பை பண்ணிட்டு போய்க்கலாம். பட் 2 o'clock மேல வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணா ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க. ஸோ வரவங்க இந்த வீக் டேஸ் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு காரை பை பண்றோம். ஸோ அதுக்கு உங்க ட்ரீம் காருக்கு நீங்க தான் செலவு பண்ண போறீங்கன்றப்போ நீங்க அதுக்காக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பொறுமையா எல்லாமே பண்ணிட்டு போகலாம். எங்களுக்கு டைம் மட்டும் கொடுங்க, மற்ற எல்லாமே வீல் மேனேஜ் எவ்ரிதிங். ஸோ நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல 100 மீட்டர் சரௌண்டிங்குள்ள சுங்கம் பைபாஸ்ன்னு வாங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்க பஸ் எல்லாம் வெளியில வர இடத்துக்கு ஆப்போசிட் ஒரு சின்ன ஸ்லோப் இருக்கும். அது இடத்துல இறங்கி நீங்க ஷாப்புக்கு வந்துடலாம். வாங்க, பெஸ்ட் பிரைஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தரேன். ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க வந்து ஃபிட் பண்றவங்க எல்லாத்துக்குமே
ஃப்ரீ ஃபிட்டிங் சார்ஜ்ல பண்ணி தர போறாங்க. ஓகேவா ப்ரோ? ஆனா நம்ம ஷாப்ல என்ன வாங்கி ஃபிட் பண்ணாலும் சரி ஃபிட்டிங் ஃப்ரீ. ஆகஸ்ட் மந்த் எண்ட் வரைக்கும் ஃபிட்டிங் ஃப்ரீ. தைரியமா வாங்க, நல்ல ப்ராடக்டா தரேன்.